பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சுதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது அரிது அரிது மாறலா புறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்க புறத்தல் அரிது, அதிலும் அரிது மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், அவதார புருஷர்களை இக்கலியுகத்தில் நாங்கள் சந்திச்சுக்கிற பெரும் பாக்கியம். அப்படி நேற்று 28ஆம் தேதி மகா யோகி அவருடைய அவதார தினத்தில் நாங்கள் பங்கு பெற்றது பெரும் பாக்கியம். ஏனென்று சொன்னால் மகான்கள், யோகிகள், ஞானிகள் தான் எங்களுடைய கர்மாக்களை கரைக்கலாம். அவர் குருவால் மட்டும்தான் கர்மாக்களை கரைக்கலாம். நேற்று உங்களுக்கு உபதேசம் பண்ண மாதிரி மழை நீர் அங்கேருந்து வரும்போது அது நல்லா தான் வருது. அது இங்கே கொண்டு விழும்போது சில இடங்களில் சேற்றுகளில் சுழி, நல்ல இடங்கள், மலைகள், காடுகள், அப்படி அது விழுற இடத்தை பொறுத்து அந்த தண்ணி சுத்தமாகி பிறருக்கு உதவுது. அதே மாதிரி நாங்கள் பிறக்கும்போது எல்லோரும் பாருங்கள் நல்லா பிறக்கிறோம். இங்கே வந்து பாருங்கள், சில இடங்கள் எங்களை கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சிலவர்கள் நல்லவர்களாக வந்து பிறருக்கு உதவி செய்பவர்களாகவும், இந்த சமுதாயத்துக்கு பாருங்கள் உபத்திரம் கொடுக்காமல் வாழக்கூடியவர்களாகவும், சில பேர் பாருங்கள் பிறக்கும்போது தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் துன்பம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இங்கே பிறக்கிறோம். இருந்தாலும் இறுதியில் நாங்கள் சேரும் இடம் பாருங்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீர் இறுதியில் சேரும் இடம் கடலில் போய் பாருங்கள் சுத்தமாகிற மாதிரி நாங்கள் இங்கே கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பிறவி எடுத்து, சில பேர் நல்லா இருக்கும்போது பாருங்கள் அவர்களுக்கு அகங்காரம், கோபம், பொறாமதுகள் வந்து பாவ செயலில் போய் அவர்களும் பாருங்கள் இறுதியில் வந்து பரமாத்மாவாகிய கடலை அடைய வேண்டும். அதே மாதிரி பாருங்கள் துன்பப்படுபவர்களும் அதிலிருந்து வெளியில் வாரத்துக்கு பரமாத்மாவோட தொடர்பு கொண்டு நாங்கள் இறுதியில் ஒரு ஆண்டவனை அடையணும். அதுதான் முக்தி நிலை எங்களுடைய. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்த இடத்தை நாங்கள் மறக்கும் போது தான் துன்பப்படுறோம். அந்த வந்த இடத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது உலகத்தில் எந்த பாகத்தில் போனாலும் துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை வாழலாம். உதாரணத்துக்கு நாங்கள் சின்ன பிள்ளை பாருங்கள் கவராயம் வரையும் போது, வட்டம் வரையும் போது, அந்த மையப்பகுதியோட தொடர்பு கொண்டு நாங்கள் வட்டம் வரையும் போது 4 பக்கமும் சமனாக இருக்கும். ஆனால் அந்த மையப்பகுதியோடு நாங்கள் பாருங்கள் வட்டம் வரைஞ்சி பழகிட்டோம்னு சொன்னால் மனதில் அந்த பழக்கம் இருக்கும்போது அந்த மையப்பகுதியோட தொடர்பு கொள்ளாமல் நாங்கள் வரையலாம். ஆனால் பார்க்குறதுக்கு அது சமனாக இருக்கலாம், ஆனால் அது சமன் இல்லாமல் தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்துலேயும் போய் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழலாம். இறுதியில் பாருங்கள் ஒரு பக்கம் போக முடியாத அளவுக்கு நம்மளுக்கு துன்பம் வரும். அதனால தான் பாருங்கள் நாங்கள் வந்த இடத்த பறக்காமல் பாருங்கள் இந்த உலகத்தெல்லாம் இயக்குற அந்த பரம்பொருள் எங்களுக்குள்ள தான் மையப்பகுதியோடு இருக்கிறார் பாருங்கள், அது ஆன்மாவாக இருக்கிறார். அவரோட நாங்கள் தொடர்பு கொண்டு பாருங்கள் வாழும்போது இறுதியில் பாருங்கள் விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்வதென்ற மாதிரி விண்ணாகிய பாருங்கள் பரமாத்மாவாகிய ஆன்மாவோட தொடர்பு கொண்டு நாங்கள் வாழும்போது எல்லா பக்கமும் போனாலும் பாருங்கள் பலதரப்பட்டவர்கள், பலதரப்பட்ட நிறங்கள், பலதரப்பட்ட குணங்கள், பலதரப்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள், பலதரப்பட்டவர்களை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணி வாழக்கூடிய சக்தி பாருங்கள் அந்த மையப்பகுதிக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சவர்கள் தான் மகான்களும், யோகிகளும், ஞானிகள். அதனால தான் அரிது அரிது மாறலா புறத்தல் அரிது அப்படின்னா மையப்பகுதியோடு நீங்கள் தொடர்பு கொண்டு வாழும்போது பாருங்கள் பிறக்கும் போது பாருங்கள் நாங்கள் நல்லவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் உலகத்தில் வாழ துன்பம் கலந்த உலகத்துக்குள்ளே வாழக்கூடிய அந்த சக்தியை பெற்று வாழக்கூடியவர்களாகவும் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், இடைக்காட்டு சித்தர் நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கையிலே அப்படின்னு சொல்லி பாடின அதே இடைக்காட்டு சித்தர் பாருங்கள் சோதனங்களை உருவாக்கினார். அந்த சோதனங்கள் பாருங்கள் அந்த நாள் சரியாக அந்த சோதனத்தில் சொல்கிற நாள் சரியாக இருக்கலாம். அந்த சோதனத்தில் பாருங்கள் அந்த நாளை எடுத்து நாங்கள் திருமணம் செய்யும்போது கொஞ்ச நாளில் நாங்கள் பாதிக்குது ஏன் என்று சொன்னால் ஏன் பாதிக்குது என்று சற்று நம்ம சிந்தித்து பார்க்கவில்லை.
ஏன்னு சொன்னால் அந்த சோதிடத்தில் வரப்போ அந்த நாள் இந்த நேரத்துக்கு இந்த டைமுக்கு இந்த நாள் அப்படி என்று நாங்கள் சொல்லுது. அந்த நாளில் எடுத்த நாங்கள் ஏன் பாருங்கள் அதை சந்தோஷமாக நீடிக்கவில்லை. உதாரணத்துக்கு நாங்கள் திருமணம் பண்ணும்போது அந்த நாளை பார்த்து நாங்கள் திருமணம் பண்ணுறோம். கொஞ்ச நாளில் எங்களுக்கு துன்பம் வருது. ஏன் அப்படின்னு சொன்னால் நாள் சரியாக தான் இருக்கிறேன். ஏன்னா நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், நாதன். அப்போ நாதனோட தொடர்பு கொள்ளாதனால நாங்கள் மனதை சார்ந்து வாழ்கிறவர்கள், எண்ணி வாழ்கிறவர்கள். அப்போ மனதில் அழுக்கு இருக்கிறதால பாருங்கள் நாள் அப்படியே தான் இருந்தாலும் பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் அழுக்கு இருக்கிறதால அந்த அழுக்கு பாருங்கள் எங்களை வாழ விடுதில்லை. சிந்திச்சு பாருங்க, நமக்கு எல்லாம் பணம் பொருள் எல்லாம் வெளியில் இருக்கு. ஆனால் மனம் சரியில்லாட்டி அதை கொண்டு சந்தோஷமாக வாழ முடியாது. அப்படிதான் இந்த நாள் பாருங்க, நாள் சரியா இருந்தாலும் எங்களுடைய மனநிலை பாருங்க சரியா இல்லாட்டி பாருங்க அந்த நாளில் செய்கிற காரியம் கொஞ்ச நாளில் ஏன் துன்பத்தை உண்டாக்குது அப்படின்னா மனத்தை தான் தூய்மையாக்கணும். ஏன்னா நாம் மனிதன் மனத்தை கொண்டு எண்ணி வாழ்கிறோம். அப்போ மனம் தூய்மையாகாமல் எந்த நாளோ கோளோ என்ன பார்த்தாலும் பாருங்கள் அது சரியாக வராது என்பதற்கு நாங்கள் பாருங்கள் எல்லாம் சரியாக பார்த்து செய்தாலும் ஆனால் வாழ முடியாதுன்னா அது சரியாக இருக்கி. ஆனால் வாழ்கிற நாங்கள் யார் வாழ்கிற? மனம்தான் வாழ்கிற. மனத்துக்கு பேர் தான் மனிதன். அப்போ மனதில் இருக்க அழுக்கு எடுக்காமல் வாழ முடியாது. மனதில் இருந்து அழுக்கு எடுக்கிறனா மையப்பகுதியோட தொடர்பு கொள்ளணும். மையப்பகுதி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாதனால பாருங்கள் அருள் தாகம் அருள் பசி கொண்டு ஆண்டவன் அடியோடு கொண்டோனே அந்த மையப்பகுதியே பாருங்கள் குருவை வரும் வந்து அதனால தான் ஆதிசங்கர் சொன்னார், உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தில். காண்றாரு உள்ளத்தில் இருக்க மையப்பகுதி. யார் வந்திருக்கிறார்? உள்ளுக்குள்ள இருக்கார். ஏன்னா அங்கே இருக்கிறவர்களோட நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது நீ காண்பாய் உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய். அங்கே நிற்கிறவரை நீங்கள் அசையாத பக்தி வைக்கும்போது நீ காண்றன்னு சொன்னால் நீ என்னோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கும்போது தான் துன்பப்படுறான்னு சொல்லி சமநிலை இழக்கும் போது உலகத்தில் பாருங்கள் தர்மம் குன்றி அதுமோங்கி வேதனைப்படும் போது நான் வருவன் என்பது குருவா வந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணுறார். அப்படி குருவை வந்து உபதேசம் பண்ணும்போது அவரே பரிபூர்ணமாக 5 பொறிகளை கொண்டு பரிபூர்ணமாக நாங்கள் பாருங்கள் அவரோட கவனிக்கும் போது உள்ளுக்குள்ளரிக்காலோடு தான் கவனிக்கிறோம். அதனால தான் ராமகிருஷ்ண பரஞ்சனியார் உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உன் உடலுக்கு உணர்வற்ற தன்மை ஏற்படாது. அந்த உணர்வை பாருங்கள், அந்த உணர்வை தான் மனம் பாருங்கள் எண்ணத்தின் மூலம் ஈர்த்து இந்த உடல் ஃபுல்லாக பரப்பி உணர்வை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. ஆனால் உணர்வுள்ள பொருளை நீ உள்ளுக்குள்ளே நாங்கள் நினைக்காத பட்சத்தில் பாருங்கள் மனம் உணர்வற்ற நிலையாகி போய்த்தரும். என்னடினா உணர்வு இல்லாமல் மனம் இயங்க முடியாது. அதனால் நீ உடம்பு கட்டையாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கெல்லாம் பாருங்கள் ஆஸ்பத்திரியில் சொல்லுவாங்க, உங்களுக்கு இவருக்கு உணர்வு இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள் உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. ஆனால் கடவுள் அருள் இருந்தால் புண்ணியம் செய்திருந்தால் நீங்கள் தர்மம் செய்திருந்தால் உணர்வு வரும். தர்மம் செய்யாட்டி உணர்வு வராது அப்படின்னு சொல்லி மறைமுக சொல்கிறாரு. அப்போ உணர்வு தான் கடவுள். அப்போ தன்னை உணர்ந்தவருக்கு தரணியில் ஏது கேடு அப்படின்னு சொன்னவர்கள் தான் சித்தர்கள். இப்போ நமக்கு தெரியுது என்னன்னா பாருங்க, நம்ம சரியா நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கையிலே அப்படின்னு சொன்ன அந்த இடைக்கடனா நாதன் இருக்கிற அந்த நாதனுக்கு நாள் கோளெல்லாம் வேலை செய்யாது. அந்த நாதனை மறந்து பாருங்க இந்த மனம் கருமாக்கள் செய்யும் போது பாவ செயலுக்கு மட்டும்தான் நாளன் கோளும் வேலை செய்யும். அப்படின்னா ஏன் வேலை செய்யுதுன்னு சொன்னால் சிவபெருமான் ஒரு காலத்தில் கேட்டாராம், சனீஸ்வரன் ஒரு கதை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் பாருங்க. என்னுடைய பக்தர்களை பாருங்கள் இந்த பூலோகத்தில் நீ பிடிக்கிறா அப்படின்னு கேட்டோடனே அவர்கள் நான் ஈஸ்வரன் உங்களை போல பாருங்கள் சரியாக இயக்கிறவர், நான் பாருங்கள் அப்படி சரியாகத்தான் செய்வர். ஏன் அப்படின்னா இந்த சந்திரன் பாருங்கள் மனம் மயக்கத்தில் இருக்கி, இந்த மனத்தை பாருங்கள் மயக்கமான மனம் எதை கண்டாலும் பாருங்கள் போய் அதில் அப்படியே என்ன உறங்கிடுவார். அப்போ இந்த மயக்கமான மனம் சந்திரன் மயக்கி இவங்களை பாவம் செய்யும் போது பாவம் செய்ய கொண்டு போகும்போது அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்தோட என்ன செய்வார்? உங்களை நோக்கி வருவார். சிவபெருமாண்டாரு பாருங்கள் உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைச்ச அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் சிவபெருமான், சிவம், ஈஸ்வரன். அதான் மணி ஈசன் அப்படின்னா மனு அந்த ஈசனோட தொடர்பு கொண்டு வாழும்போது என்ன மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழலாம். நான் நல்லா யோசிச்சு பாருங்க, 5 பாருங்க என்ன 5 சார்ந்து வாழும் போதும் மிருகத்தன்மையாக இருக்கிறோம். பிறகு நாங்கள் பகுத்தறி வரும்போது மனிதத்தன்மையாகி பாருங்க என்ன
மனிதன் பாருங்க என்ன தன்னை உணரும் பக்குவத்துக்கு வரும்போது அவன் சிவன் ஆகிறான், ஈஸ்வரன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ மனிதனுக்குள்ள 3 நிலை இருக்குது. மிருகத்தன்மை பல பிறவிகளில் பாருங்கள். அதை தான் மாணிக்கவாசர் பாடிய புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தேன் தாவர சங்கமத்துள் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஞானம் வந்தவர் பார்க்குறாரு பாருங்க. புத்த பகவான் 550வது பிறவிக்கு பிறகு தான் அவருக்கு ஞானம் கிடையாது. திருப்பி பார்க்க 550 பிறவி பிறந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இல்லை நம்மள வந்த உடனே பாருங்கள் கோஆப்ரேட்டில் மாதிரி 10 நாள் நாங்கள் சார்பை போட்டோன்னே எங்களுக்கு முடியல காரியம் அப்படின்னு 550 பிறவிக்கு பிறகு தான் அவருக்கு கிடைச்சி. யோசிச்சு பாருங்கள். அப்போ பாருங்கள் அதான் சொல்ல அரிது 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 அறிவான பிறவி பாருங்க. அரிய பிறவி அரிது அரிது மானிடலா பிறத்தல் அரிது பாருங்க. இவ்வளோ பிறவிக்கு பிறகுதான் மாடப்பிறவி பிறந்து அதுக்கு பிறகு அந்த மாடப்பிறவியும் பாருங்க என்ன பூர்வ ஏதோ புண்ணியம் செய்தால் தான் என்ன சிவனை அடையலாம், ஞானம் பெறலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள் எல்லோரும். அப்போ நாங்கள் பாருங்கள் உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் லௌகீக வாழ்க்கையில் எங்களோட மனம் கிளியர் இல்லாமல் இருக்கும்போது அது அந்த டேஸ்ட் அனுபவிக்காத மாதிரி தான் நாள் பாருங்க என்ன நாள் பார்க்குறாங்கன்னா நாள் சரியாக இருக்கும். எங்களுடைய மனநிலை சரியாக இல்லை. அப்போ மனிதன் மனத்தை கொண்டு வாழ்கிறவர். அதனால தான் அந்த நாளை பார்த்து நாம் செய்த எல்லா காரியங்களும் பின்னால் அந்த காரியம் சரி வருதில்லை அப்படின்னு நம்ம சிந்திக்கவே இல்லை. ஏனென்றால் 5 பக்கம் நம்ம பாருங்கள் மயக்க நிலையில் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த நாளை பார்த்து நாங்கள் செய்கிறோம். இந்த நாளை பாருங்க. நாளை சொல்பவரும் பாருங்க என்னையும் சோதிடம் என்ன சோதி பக்கம் போகலை, மையப்பகுதியோட தொடர்பு கொள்ளலை. சரியா சிந்தித்து பாருங்க. அவர் மையப்பகுதியோட தொடர்பு கொள்ள அவர் எங்களை போலாம் பாருங்க. அஞ்சில் மயங்கிரிக்கார். அப்போ அஞ்சில் மயங்கிருக்கிறவருக்கு அஞ்சில் பாருங்க இருக்கிறவருக்கு ஆள் சொல்ற மாதிரி. என் குருநாதர் ஒரு சின்ன கதையோடு சொல்வார். ஒரு பொடியன் பாருங்க சின்னல்ல இருந்து ஒரு பையன் பாருங்க சாக்லேட் சாப்பிட்றவரா. எந்த நாளும் சாக்லேட் சோறு அதுகள் இது இட்லி புட்டு அதுகெல்லாம் சாப்பிட மாட்டார். அப்படி இப்படியே வளர்ந்த பிறகு பாருங்க என்ன சாக்லேட் சாப்பிட்டு வந்தால் எனக்கு என்ன நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் கொண்டு போனார்களாம். ஆனால் ஒரு வைத்தியமும் அவருக்கு சரி வரல. அப்போ ஒரு நாள் பாருங்க என்ன ஒரு ஆள் சொன்னார், நம்ம ஊர் கரையில் பாருங்க ஒரு மகா ஞானி வந்திருக்கிறார், போய் பாருங்க அப்படின்னு. அந்த மகா ஞானித்த போனார்களாம். சாக்லேட் சாப்பிட்ற வேறு பேர் சோறு சாப்பிட்றோம்ல சாமி அப்படின்ட்டு அவர் சிந்திச்சு போட்டு சொன்னார், ஒரு 10 நாள் அவகாசம் தாங்கப்பா, 10 நாளைக்கு பிறகு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். அந்த 10 நாளைக்கு பிறகு போன உடனே பாருங்க அவர் பாருங்க சொன்னார், இன்னொரு 10 நாள் தாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னு சொல்லுங்க பாருங்க. இந்த சாமி சின்ன பிள்ளையிலேருந்து சாக்லேட் சாப்பிட்றவர், சோறெல்லாம் சாப்பிட்றல. இப்போ சாக்லேட் சாப்பிட்றவருக்கு சோறு சாப்பிட்றேன்னு சொன்னால் இப்படி நல்லா வருமா? இந்த சக்தி ரெண்டும் ஒரே சக்தி. ஒரு குடிக்கிறாள், நீ குடிக்காம இனியப்பா அப்படின்னா குடிக்காம இருக்கலாமா? சிந்திச்சு பாருங்க. விளங்குதா? அப்போ அவர் பாருங்க 10 நாள் பழகி பார்த்தார். சாக்லேட்டை மறக்கிறதுக்கு பழக போகுதில்லை. இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு பழக்கம் போகாது பாருங்க. எங்கள் நேரம் போய் அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்ன பழைய கிளவி கதவத்துறடி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி பழைய இடத்து தான் போய்த்துடும் அப்படி மனம். யோசிச்சு பாருங்க. பாம்பாட்டிச்சு தரும் ஆடு பாம்பே அப்படின்னு பாட்டு பாடுறீங்க, பாம்பாட்டிச்சு. அப்போ அது மாதிரி நீ அங்கேருந்து பாருங்க என்ன அங்கே தான் போகிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கே போனாலும் பரமசிவன் கழுத்துலேருந்து பாம்பு கேட்டுதான். பரமசிவன்கிட்ட போனவரும் அவரோட குணம் போகல பாருங்கள். பாம்பு கேட்டுதான் மேலேருந்து கருடாக இப்படி சவிக்க மாட்டேன், நீ கட்டாயம் இப்படி கேட்குறதால கீழே வருவா, ஆனால் லபக்கண்டன்னு பிடிச்சிடுவேன் அப்படின்னு. ஏன்னு சொன்னால் அந்த பழக்கம் கீழே இருந்தால் போகுது. அந்த பழக்கம் பரமசிவன்கிட்ட போனாலும் அதை மறக்கலை. அதை மறக்காமல் இருந்தால் என்னையும் பரமசிவனை விட்டு கீழே இறங்கத்தான் போகணும். இதான் கேட்டு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டுதான் மேலிருந்து கருடா சவிக்கியம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் சவிக்கியம்தான். ஆனால் நீ சவிக்கியமாக இருக்க மாட்டாய். நீ இங்கேயும் வந்து என்ன கிண்டியே இருக்கியா பாருங்க. நம்ம சொல்லுவோம் கோயிலுக்கு போனாலும் பாருங்க ஊருக்கு அதே காட்சி தெரிவிக்கார். அப்போ ஊருக்குலாம் அடுத்த முறை புறப்பால் சொல்லுவாங்க, கடல் மீனே திண்டுந்தா அடுத்த முறை கடல்லாம் புறப்பாடா சுனாமி முறைகள் ஒன்றை கொண்டு போய் திரும்பி அந்த கடலுக்கு அந்த ஊர் கடல் தானே அப்படி சொல்கிற மாதிரி என்ன செய்யும், அங்கேயே புறப்பாடு. எதை எண்ணுறமோ அந்த இடத்துக்கு சேருவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது. நீ கடல் மீனே நடுவே சென்றுட்டு இருந்தா இன்னும் வேறு நம்ம ஊர் ஆளுண்டு கடல் வந்து கூட்டிகிட்டு போயிடுது. இது நீ இங்கே உனக்கு பூமி இல்லை, உனக்கு கடல் தானப்பா ஊர் இப்படி என்று மாதிரி அடுத்த முறை மீனாக பிறப்போம்.
ஒரு இன்னொரு அப்படி மாறுங்க. எதை நினைக்கிறோமோ அதுவாக, அதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ வாழ்க்கையில் பாருங்கள், அப்போ என்ன செய்த எங்களை பாருங்கள், இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பயணம் பண்ணுவதற்கு எங்களுக்கு பல வழிகளை பாருங்கள் சித்தர்களும் யோகிகளும் காட்டியிருக்காரு. அப்போ அந்த சொக்குலேட் சாப்பிட்ற அந்த சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, 20 நாளைக்கு பிறகு போன உடனே அவரும் பாருங்கள் சோறு எல்லாம் சாப்பிட்டு பழகிட்டார். பழகினவரோ தூக்கி வச்சார், நீ பாருங்கள் சோறு இட்லி புட்டு எல்லாம் சாப்பிடப்பாண்டா சாப்பிடுத்தார். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சோதிடம் அப்படின்னா சோதிடம் இடைக்காட்டு சித்தர் பாருங்க, நாளென்ன சொல்லி நாளை கண்டவர் சோதிடத்தை உருவாக்கணும்னு ஆறு அவர் சோதிடத்தை உண்டாக்குன ஜோதியை கண்டவர் ஆறு. நாளென்ன செய்யும் கோளென்னையும் நாதனண்டா ஜோதி. அந்த ஜோதியை கண்டவர் தான் பாருங்க இதையும் படைச்சாருன்னா அந்த அவர் மாதிரி ஒரு புத்தகம் எழுதினவர் மாதிரி இருந்தால் தான் அந்த புத்தகத்துக்கு நுணுக்கம் தெரியும். இல்லாட்டி நம்மளோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வாசிப்போம், அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லுவோம். அப்போ இந்த ஜோதியை கண்டவருக்கு தான் இந்த ஜோதிடத்தை பற்றி தெரியும் என்னன்னு சொன்னால் அவர் சொல்கிற சாஸ்திரம் எப்படி சொல்வார். இப்போ என்னடெல்லாம் பாருங்கள், எல்லாரும் திருமணம் பண்ணால் ஆசிரமம் வாங்குறதுக்கு வருவாங்க. நான் பாருங்கள் 10 16 பெற்று 20 பெற்று வாழுங்க அப்படின்னு ஒரு நாள் சொல்கிறல்ல. 16 பெற்று எப்படி 16 வேலை. இன்று போல் இரு மனங்கள் ஒரு மனமாக தான் திருமணம். இன்றைக்கு உங்களோட இரு மனங்களும் ஒரு மனமாக இருக்கு, ஒரே சிந்தனையில் இருக்கு. இன்று போல் என்றும் இருந்தால் நன்றாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒருவர் சொல்ல மாட்டாங்க, சாமி நீங்கள் சொன்னானே 16 புறம்ல பாருங்க 3 புறமையிலே இருந்தால் அம்மியெல்லாம் பார்த்து கால் வச்சு அம்மியாரே போட்டு அடிச்சு போட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏழை யோசிச்சு பாருங்க, அம்மி பார்த்து அருந்ததி பார்த்து பாருங்க எல்லாம் பார்த்து காட்டிக்கிட்டி எல்லாம் செய்தாலும் பாருங்க எல்லாத்தான் பார்த்தாலும் அடி உழுது அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சிந்திச்சிங்களா? நம்ம சிந்திச்சு பார்த்தோமா? மானுட பிறவி அரிய பிறவி சிந்திக்கும் பிறவி எண்ணம் பாருங்க, கேட்டல் சிந்தித்தல் தெளிவடைதல். இதுக்கு தான் பாருங்க பகுத்தறிவு, அதான் சிந்தித்தல். என்னோட ஒரு ஆள் சொன்னார் பாருங்க, நான் சொன்னேன் இறைவனிட்ட பாருங்க கேட்ட ஆண் பிள்ளையை கேட்டால் நீ போ நான் போ அப்படின்ட்டு நீ போடான்னு அனுப்புவாரான் இறைவன். பெண் பிள்ளையை கேட்டால் பாருங்க நானே வாரன் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த பெண்களுக்கு அடிச்சிடாதுங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஆள் பூசை முடிஞ்சு போக்குள்ள சொன்னார் பாருங்க, நான் நீங்கள் கேட்கும் போதே நான் பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் அடிக்கல பாருங்க சாமி, நான் நடு அடிக்கிறாள் பாருங்க, அது நீங்கள் சொன்னதுக்காக நாங்கள் நிப்பாட்டல. இப்போ நான் ஒரு அடி அடித்தா 15 அடி அவள் அடிக்கிறாள், அதனால தான் நான் நிப்பாட்டினா நான் சொல்லிடாதங்க அப்படின்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு அடி அடித்தா நான் இன்றைக்கு 15 அடி அவள் அடிக்கிறதால வெளியில் போகிற நம்மளோட மானம் போய் தரும். அதுக்காக தான் நான் அடிக்காமல் வழியோடைய நானும் நீங்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க. அது மாதிரி பாருங்க சோதிடம் அப்படின்னு சொன்னால் பாருங்க நீங்கள் மறந்தாலும் சொல்லிடுறாங்க இந்த உபதேசங்கள்லாம் எங்கேயும் போய் அப்படின்னு சொன்னார். பேரை மட்டும் எனக்கு சிரிப்பு வந்துட்டேன். நான் தான் அடிக்கிறேன்லப்பா, அது நீங்கள் சொன்னதான் அடிக்கிறது இல்லை. நான் இப்போ எனக்கு அடி விழுந்தா 10 அடி விழுந்தா 15 அடியாக அவள் அடிக்கிறாளாம் அப்படின்னு. அப்போ பாரு ஜோதிடம் அப்படின்னா ஜோதியை கண்டவர்கள் தான் எழுதினவர். அப்போ ஜோதியை கண்டால் தான் அதை உண்மையை சொல்லலாம். அதில் வச்சு பாருங்க பாடுவோம் பாருங்க, யோதி யோதி பாருங்க எல்லாம் யோதிகள். ஆனால் பாருங்க அதை பாருங்க அந்த யோதியை கொண்டு செயல்படுத்துகிற அந்த இடம் அதை சார்ந்து வாழ்றதால நமக்கு ஜோதியை மறந்ததால பாருங்க ஜோதி ஒளிமயமான வாழ்க்கை வாழ வேண்டவன் மனிதன் இந்த இருட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு அந்த இருட்டு மூழ்கும் போது உலகத்தில் நான் வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி தான் கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கார். அதே மாதிரி பாருங்க துன்பங்கள் வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் துன்பங்கள் வேதனைகள் வறுமை சாக்காடு நிறைந்த இந்த உலகத்தில் இந்த துன்பங்களை கடந்து போகக்கூடிய ஒரு வழி வாழ்க்கை மனித பிறவிக்கு மட்டும்தான் உழும்போ. அதனால தான் மனித பிறவி அரிய பிறவி அறிவான பிறவி. அதனால தான் பாருங்க அது அரிது 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 மானுடரால் புறத்தல் அரிது. இந்த மானுட பிறவி எடுப்பதுக்கு பெரும் பாக்கியம் அப்பா. இந்த பிறவி எடுப்பதற்கு பல பிறவிகள் நாங்கள் பாருங்க தர்மம் செய்திருக்கதாலாம் இந்த அரிய பிறவி எடுத்திருக்க முடியணும். இந்த அரிய பிறவியில பாருங்க பல அரிய விஷயங்களை இந்த பூமியில நிலைநாட்டி போகணும் அப்பா அப்படின்னு சொல்லுவார் என் குருநாதர். அதனால யோசிச்சு பாருங்க, அரிய பொக்கிஷங்களை இந்த பூமிக்கு குப்த வித்தைகள் மகரிஷிகளால் மறைக்கப்பட்ட குப்த வித்தைகளை இந்த பூமிக்கு கொடுத்துட்டு போகணும் அப்பா. அப்ப இந்த பூமாதேவியும் இந்த பாரத்துல பாருங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கா. இந்த பஞ்சபூதங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன். இந்த நற்காரியத்தை அது மனதில் ஊண்டினா இறைவன் பாருங்க, ஏன்னா மனிதனை நல்லாக்கினால்
உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகள் மட்டுமில்லை, இந்த பூமாதேவியும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு சொன்னார் என் குருநாதன். நல்லா யோசிச்சு பாருங்க. அதான் அரிய பிறவி. இந்த மாட பிறவியில் மகான்கள், சித்தர்கள், யோசிகள் பாருங்க, ஞானெல்லாம் தர்மவான்கள். இவர்களை நாங்கள் சந்திக்கிறேன்னா இனத்தோட சேரணும்டா. தர்மம் செய்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துக்கு போனாலும் தர்மம் செய்தால் மட்டும்தான் பாருங்க நீ தொங்கல்னாலேய முக்தி நிலைக்கு போகலாம். நீ ஈஸ்வரன் ஆகலாம். நீ ஈஸ்வரன் அப்பா, நீ பாருங்க பரமாத்மா, இந்த உலகத்தை காக்க வந்த பாருங்க காக்கும் கடவுள். நீ ஏன் நீ வேதனைப்படுறா அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. ராமாயணத்தில் பாருங்க சீதை வேதனைப்படும் போது பாருங்க உமாதேவியார் பாருங்க போறார். நீ 16 தேவதைகள், நீதான் பாருங்க எல்லாம் காக்கும் பாருங்க தெய்வம். மகாலட்சுமி இருந்து மகா காளி இருந்து எல்லாம் நீ அல்றா பாருங்க. ஏன் நீ மாயை உடம்படுத்தத்தால இந்த 5 பக்கம் சார்ந்திருக்கத்தால வேதனைப்படுறா. நீ நெருப்பு. ராவணன் பாருங்க உன்னை தொட்டா முக்தி கிடைக்கும், உன்னை இங்கே கொண்டு வந்தாலும் முக்தி கிடைக்கும். என்னன்னா இந்த பூமியில உன்னை கொண்டு நிலைநிறுத்தினுடனே இங்கே செல்வம் கொளிக்கும் போது அவனுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும் என்பதற்காகத்தான் ஈஸ்வரனாகிய ராவணன் உன்னை கொண்டு வந்தான் ஒழிய அவன் பாவியில் அவன் உன்னுடைய பாருங்க மகா பக்தன் அப்படின்னு காட்டுறான். யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த இந்த புண்ணிய பூமியில பாருங்க பகவான் காயத்ரி சித்தராக பாருங்க இங்க வந்த குள்ள வடிவம் எடுத்து ஸ்ரீமன் நாராயணனே பாருங்க மந்திரங்களின் நான் காயத்ரி என்ற பகவான் பாருங்க மனித பிறவி எடுத்து தன்னை அறிவதற்கு மகா ஒரு குருவை சரணஞ்சி அந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் போது தன்னுடைய பாருங்க இந்த கடன், அந்த பிறவி கடன் நீங்கினுடனே தான் யாரு அப்படி என்று சொல்லி அவருக்கு பாருங்க நேருக்கு நேரா அந்த காயத்ரி காட்சி கொடுத்து நீ ஸ்ரீமன் நாராயணன் என்று அறிய வச்சு அந்த ஞானத்தை கொடுத்த மகா மந்திரம் இந்த புண்ணிய பூமியில் எங்களுக்கு பருவதற்கு கிடைச்சிருக்கீங்கன்னா நாங்கள் இன்று துன்பப்பட்டு வேதனைப்பட்டிருக்கும் போது அந்த மந்திரத்தை நாங்கள் பருகி எங்களை துன்பங்கள் இல்லாமாகி இந்த உலகத்தில் மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழ்ந்து இந்த பூமிக்கு நீ பாருங்க பல கடன்கள் பட்டிருக்காப்பா. உன் தாய்க்கு கடன் பட்டிருக்கா. நல்லா யோசிச்சு பாருங்க. தாயே நமக, தந்தையே நமக, சத்குருவே நமகண்டு எங்களுக்கு மட்டும்தான் நினைக்க கிடைச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போட்டான கடவுளை நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோமா? நான் எழுப்பித்தன் கடவுளை, என் மனைவி எழுப்பித்தால், பிள்ளையர் அழித்து, என் அம்மா எழுப்பித்து, நான் வளர்த்த நாய்க்குட்டி எழுப்பித்து, பக்கத்து வீட்டுக்கார அழிப்பித்து, எல்லோரும் எழுப்பித்தார்கள். நன்றி கடவுளுடைய எப்பவும் நாங்கள் சொல்லியிருக்கோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்மளை சொல்ல வைப்பதற்காக நம்ம தர்மம் பாருங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தாயே நமகம், தாய்க்கு நாங்கள் நன்றி சொல்லல, எங்களை பெற்ற தந்தைக்கு நாங்கள் ஒரு நாள் எழுப்பி சொல்லியிருக்கோமா? ஆனால் வியாழக்கிழமை பாருங்க நீங்க செய்த புண்ணியம் பாருங்க. வியாழக்கிழமையிலண்டான தாயே நமக, என்னை பெற்ற தாயே பூமாதேவியே, இந்த சரீரத்தை கொடுத்த தாயே அப்படின்னு சொல்றாங்க. பூமாதேவியே தாய்க்கு சொல்லுறா, இது பூமாதேவி பாருங்க, இந்த இது மண். யோசிச்சு பாருங்க. அதனால தான் இந்த மண்ணை மண் தான் உருவாக்கலாம் என்றனால தான் பூமாதேவி எவ்வளவு பொறுமையா இருக்கிற மாதிரி தான் தாய் பொறுமையா இருக்கிற. தாய் பாருங்க இந்த பூமி, இதுவும் பூமி, நம்மளை பெற்ற தாயும் பூமி, எங்களை தாங்கியிருக்கிறது பூமி. மூன்றும் ஒன்றுதான், ஆனால் உருவங்கள் மட்டும் வேற. யோசிச்சு பாருங்க. அப்படி மூன்றும் ஒன்றுதான். எப்படின்னா நாங்கள் எடுக்கிற சாப்பாடு பூமியிலிருந்து வாரது, அதை சாப்பிட்ட இந்த பூமி பாருங்க போக்குள்ள பூமியில் பாருங்க அது இருக்கும். இந்த சாப்பாட்டை கொடுத்து இந்த பூமியை பஞ்சபூதங்களை காப்பாற்றுறவர் தான் நம்ம இருக்கிற நம்ம பாருங்க யார்? ஆன்மா, நம்ம கடவுள். அப்போ கடவுளே இந்த பூமியில் பாருங்க பஞ்சபூதங்களை பாருங்க தான் உண்டாக்கித்தான் பாருங்க அவதாரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிறவியை காட்டுற பிறவி தான் ஞான பிறவி, இந்த மனித பிறவி. அதனால தான் இந்த மனித பிறவிலாம் எல்லாத்தையும் அறியலாம். அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அரிய பிறவி பாருங்க, அறிவான ஒரு மகா சக்தி படைச்ச இந்த பிறவியில் நேற்று மகா சக்தி படைச்ச பாருங்க சின்ன வயதிலிருந்து 24 வயது மட்டும் பாருங்க நீலகிரி மலைத்தொடரில் மகா சக்தி படைச்ச அகஸ்தியர் இருந்து நேரடியாக பாருங்க அவருடைய தரிசனத்தை பாருங்க அப்படியே கண்டு அவருடைய அருளை அப்படியே பாருங்க எடுத்து வளர்ந்த செல்ல குழந்தை கண்ணையா யோகி மகர்ஷருடைய பாருங்க அவரை நினைப்பதற்கு எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் கிடைச்சிருக்கேன்டா. யோசிச்சு பாருங்க. அவரோடு இருந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை. என் குருநாதர் பாருங்க எங்களுக்கு மட்டும் இந்த மண்ணில் நாங்கள் நினைப்பதற்கு கிடைச்சிங்கன்னா பெரும் பாக்கியம்.
யோசிச்சு பாருங்க. இதனால தான் பாருங்க அரிய பிறவி அறிவான பிறவி என்று சொன்னால் இந்த மனித சரீரத்தை பாருங்க நாங்கள் தூய்மையாக வச்சு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் கடவுள். ஏன்னா இந்த மனித சரீரம் பாருங்க நீ விண்ணோட பாருங்க மையப்பகுதியோட விண்ணாகிய விண்ணோட தொடர்பு கொள்ளாதனால நீ இடையிலேயே இந்த பாருங்க இந்த இதை அழுக்குண்டாக்கி உன்னை பெற்ற பூமாதேவி இருந்து உன்னை பெற்ற சந்ததி தாயிருந்து அழுக்க உண்டாக்கி போகாமல் நீ விண்ணோட தொடர்பு கொண்டு உன்னுடைய அழுக்கை எடுத்து நீ பெற்ற தாய்க்கும் பெருமை, உன்னை வளர்த்த பூமாதேவிக்கும் பெருமை, உன் தகப்பனுக்கும் பெருமை, உன் சகோதரன் இந்த சமுதாயத்துக்கு பெருமை தேடி கொடுக்குற பாக்கியம் எங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கிறேன்னா நாங்கள் விண்ணை சார்ந்து வாழும்போது இந்த மண்ணில் பாருங்க இந்த பாவ உடம்பை பாவத்தோட போட்டு பூமாதேவி வெறுக்கிற அளவுக்கு நாங்கள் போட்டு போகிறதுக்கு இல்லாமல் பூமாதேவியே பாருங்க எங்களை பாருங்க வாப்பா உன்னை தூக்கி நான் இந்த மண்ணுக்குள்ளே வைக்கிறதுக்கு பெரும் பாக்கியம் செய்திருக்கேன் அப்படி என்று சொல்லி பாருங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த பாக்கியம். நாங்கள் தூய்மையாகும் போது எங்களை பாருங்க தேர் வந்து கூட்டிட்டு போகிறோம். இந்த பூமாதேவி தன்னுடைய உடம்பை நோவில்லாமல் பாரம் எடுப்பார் பாருங்க விண் அப்படியே பாருங்க நோவில்லாமல் பாருங்க அங்கே கொண்டு நீ பாருங்க கர்ணனுக்கு சொன்ன மாதிரி பாருங்க சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க முக்தி பெறத்துக்கு வழிகாட்டின மாதிரி கடவுளை வந்து வழிகாட்டின மாதிரி அப்படி எங்களை வெள்ளரி பழத்தில் இருந்து பாருங்க அந்த தண்டு ஒட்டித்திருந்தாலும் பிரியாத மாதிரி நோவில்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை காற்ற இந்த நோவிலிருந்து விடுதலையாகி வாழ்க்கையை காட்டிய மகா மந்திரமாகிய காயத்ரி மந்திரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த காயமெல்லாம் நோவுக்கு காரணம் பாருங்க நீ உள்ளுக்குள்ளறிக்க என்னோட தொடர்பு கொள்ளாதனால காக்கும் கடவுளா நீ வாழ வேண்டிய நீ இன்றைக்கு பாருங்க உன்னையும் காப்பாற்ற முடியாது அளவுல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் செய்த தர்மம் பாருங்க எங்களை இங்கே கூட்டி வந்திருக்கி கர்ணம் செய்த பாருங்க தர்மத்தால பகவானே பாருங்க அங்கே 2-3 தரம் போக வச்ச மாதிரி நாங்கள் செய்த தர்மம் இன்னிடத்துல போய் பாருங்க உனக்குரிய நோவிலிருந்து வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார்களே பாருங்க நான் செய்த தர்மம். அதனால தான் பாருங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னு சொன்னா ஔவையார்னா நீ அறம் செய்ய எண்ணும் போதே உன்னுடைய பாருங்க சினம் மாறிடுமப்பா. அந்த சினத்தால உனக்கு ஏற்படுற நச்சுத்தன்மை போய் உன் நோவெல்லாம் போகக்கூடிய தன்மை அறத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சவார் ஔவையார். அப்படிப்பட்ட பாருங்க அறநெறியில் வந்த ஒரு பாருங்க ஒரு அறநெறியில் வந்த ஒரு மார்க்கத்தில் நாங்கள் வந்து காலடி எடுத்து வச்சு பிறப்பதற்கு கிடைச்சிருக்கீங்கன்னா நாங்கள் ஏதோ செய்த அறம். அதனால தான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் பாருங்க இயல்வது கரவே ஈவது விளக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போகிற பாருங்க. நீ பாருங்க இந்த அறத்தை நீ செய்யும் போது உனக்குள்ளதிக்க திறமை, உனக்குள்ளதிக்க ஆற்றல், உனக்குள்ளதிக்க ஞானத்தன்மை, நீ கடவுள் தன்மை அப்பா கடவுளா அப்படி ஒரு தனி தெய்வீகத்தன்மை உனக்குள்ள தானாக வெளியே வந்து இந்த உலகத்தை நீ மட்டும் இல்லை உன்னை சார்ந்த சமுதாயம் இருந்து எல்லோரும் வாழக்கூடிய ஒரு நல்லொரு வழி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெரிய மகா மந்திரத்தை பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி ஞான குரு பகவான் ஒரு பாருங்க மண்ணில் கொடுத்து இந்த மண்ணுக்கு விளங்கிருக்கு அப்படின்னு சொன்னால் பாருங்க இல்லாட்டி பாருங்க விலங்கல்ல ஒரு பாருங்க எங்கேயும் விலங்கல்ல புண்ணியர் நம்ம யோசிச்சு பாருங்க 5 பேரண்டான இருந்து 5 கண்டத்துக்கு இந்த மந்திரத்தை பாருங்க வச்சு கொஞ்சம் பேரண்டான இந்த உலகத்தில் காப்பாற்றணும் அப்படி என்று சொல்லி வந்தேன். ஆனால் இது விளங்கவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணுக்கு மட்டும்தான் விளங்கியிருக்கேன்டா இந்த மண் பெரிய புனித பூமியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த பகவான் வந்து எல்லாரும் கால் வச்ச பூமி நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால பெரும் பாக்கியம் வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னீங்கன்னா வையத்துள் எப்படி நீ அறத்தின் சார்ந்து வாழ்வது என்பதை பாருங்க எங்களுடைய இதிகாசங்களிலிருந்து நம்முடைய சித்தர்கள் யோகிகள் மகான்கள் எல்லோரும் நம்மளுக்கு காட்டி சென்ற அந்த பாதையை நாங்கள் இதுவரை பாருங்க புத்தகங்களில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் இன்று எங்களுக்கு நேரடியாக அப்படி வாழ்ந்து காட்டி வாழ்ந்து நீ உலகத்துக்கு காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்து சென்றிருக்கார் நம்ம குருநாதர். என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. வருகின்ற 10ஆம் தேதி பாருங்க புனித பௌர்ணமி ஸ்ரீ ஆத்மஞான கூடத்தில் நடைபெறும். அதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். யோசிச்சு பாருங்க. என்றால் மகான்கள் ஞானிகள் காட்டும் வழியில் நாம் நல்லவர்களை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, நல்லார் உபதேசம் கேட்பது நன்று. யோசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னால் 5 பேர் வாழ்கின்ற வீடு ஒரு அறிவான பொருளை நீ தேடு.
ஏனென்னா உலகத்தில் எந்த நேரத்திலையும் பாருங்கள் துன்பங்கள் வேதனை எந்த பாகத்திலிருந்தும் வரலாம். இந்த 5 மூலம் உனக்குள்ள பூந்து ஒன்றை பாருங்கள் சங்காரம் பண்ணலாம். அதனால் 5 பேர் வாழ்கின்ற வீடு ஒரு அறிவான பொருளை தேடக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாகி இந்த மண்ணில் நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை நழுவ விடாமல் இப்படிப்பட்ட இடங்களில் போய் பாருங்கள். அதை பருகும்போது எங்களும் நாங்களை சேர்ந்த பிள்ளைகள் எங்களோட பழகிறவர்கள் பல தரப்பட்ட பாருங்கள் இந்த உலகத்தில் சொல்லனா துயரங்கள் என்று பாருங்கள் சாப்பாடு இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு மக்கள் பாருங்கள் சொல்லனா துயரங்கள் குடும்பங்களில் சந்தோஷம் வாழ முடியாது அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி பாருங்கள் நம்மளோட தொடர்பு கொள்ளும் போது பெரும் வேதனையாக இருக்கிறதுனா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது இப்படிப்பட்ட இதெல்லாம் இல்லாமல் போய் இந்த மக்கள் நலமாக வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் நலமாக வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நிச்சயம் நமக்கு கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே